Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த கூடை எப்படி போடுறதுங்கற டுட்டோரியல் போன வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க பார்க்கலைனா லிங்க் மேலே கொடுக்கிறேன். இதுல இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் 4 வயர் உருட்டு ஹேண்டில் போட்டுருக்கேன். ரொம்பவே எளிமையான முறையில போட்டுருக்கேன். நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி சொல்லி கொடுத்திருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த 2 ரோல் சிவன் கண் பிளாஸ்டிக் வயர் லஞ்ச் பேக் கூட நான் இவ்வளவு தூரம் போட்டுருக்கேன். இதுக்கு ஒரு ஹேண்டிலும் நான் போட்டேன். ஹேண்டிலுக்கு 4 வயர் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். உள்ள ஸ்டஃப் வயர் எதுவும் வைக்கல. ஸ்டஃப் வயர் வைக்காம திக்கான ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத இப்ப சொல்றேன். இதுக்கு 4 வயர் கட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர்ல 2 வயரும் கிரீன் கலர்ல 2 வயரும் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 5.5 அடி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் லென்த் அதிகமா தேவைப்பட்டது அப்படின்னா 6 அடி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 வயர்களையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். 2 ஆரஞ்சு கலர் மேலையும் அதுக்கு மேல 2 கிரீன் கலரும் வச்சுக்கலாம். இதை இந்த இடத்துல 5th ரோல நான் இன்சர்ட் பண்றேன். இது டைமண்ட் டிசைன்ல இருக்கிறதுனால நமக்கு எந்த இடத்துல இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். டைமண்டோட இந்த எண்ட்ல 5th ரோல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க. இது சிவன் கண் அப்படிங்கறதுனால உள்ள விட்டு வெளியே எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஒரு ஹோல் நீல வாக்குலயும் ஒரு ஹோல் குறுக்கு வாட்டுலயும் இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்க கரெக்டா இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. எல்லா வயர்களையும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. வயர்கள் திரும்பிடாம எல்லாத்தையும் நேரா வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 8 வயர் கிடைச்சிருச்சு. இந்த 8 வயரையும் ஈக்குவலா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு 2 கிரீன் கலரும் ரைட் சைடு 2 கிரீன் கலரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்க கிரீன் கலர் வயர்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடுல இருக்கிற வயரை ரைட் சைடுல இருக்கிற வயரை கீழையும் லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை மேலையும் இந்த மாதிரி வச்சு எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைடுல இருக்கிற வயரை எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே மேல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி கீழே அதுக்கப்புறம் மேல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ஆரஞ்சு கலர் வயர் எடுத்துட்டு கீழே மேல அதுக்கப்புறம் கீழே இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் சைடு இருக்கிற வயர் எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இருக்கிற ஆரஞ்சு கலர் வயரையும் இந்த மாதிரி ஒன்னு மேல ஒன்னு கீழே இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க 8 வயர்களையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பின்னல் பின்ன மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இதை ஒரு கையால நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுல 2 ஆரஞ்சு கலர் வயர் 2 கிரீன் கலர் வயர் கிடைச்சிருக்கு. ரைட் சைட்லயும் அதே போல கிடைச்சிருக்கு. இனி இந்த 2 வயர்கள்ல இந்த 2 சைடுல இருக்கிற வயர்ல இந்த வயர் தான் கீழே இருக்கு. பாருங்க இந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த வயர் பாருங்க கீழே இருக்கு, இது மேல இருக்கு. அதனால இந்த வயரை எடுத்து பின்பக்கமா கொண்டு போறோம். பின்பக்கமா கொண்டு போய் லாஸ்ட் இருக்க வயரை விட்டுட்டு 3வது இருக்க கிரீன் கலர் வயருக்கு மேல வச்சுட்டு ஆரஞ்சு கலர் வயரு கீழே அதுக்கப்புறம் இன்னொரு ஆரஞ்சு கலர் வயருக்கு மேல இந்த மாதிரி வச்சுக்கலாம். இனி இந்த ஹேண்ட்ல கூடையோட நம்ம அட்டாச் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து போடுற வயர் ரைட் சைடு தானே, அந்த வயரை எடுத்துட்டு கூடையில இருக்கிற ஹோல் வழியா உள்ள விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வழக்கமா போடுற மாதிரியே போட்டு வரலாம். லெஃப்ட் சைடுல லாஸ்ட் இருக்க வயரை விட்டுட்டு அடுத்து இருக்கிற வயருக்கு மேல அதுக்கப்புறம் கீழே அதுக்கப்புறம் மேல திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இப்ப பாருங்க ஹேண்டில் கூடையோட அட்டாச் ஆயிடுச்சு. இனி இதுக்கு தனியா வயர் சொருக தேவையில்லை. இனி கண்டினியூஸா போட்டு வர வேண்டியதுதான். ஒரு பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் போடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வரணும். ஒரு பக்கம் போடாம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் சரியா வராது. அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு தான் போடணும். அதனால கவனமா பார்த்து போடுங்க.
இதுல வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. ஒரு பக்கம் இருக்கிற கீழே இருக்கிற ஒயர் எடுத்துட்டு அடுத்த பக்கத்துக்கு பின் பக்கமா கொண்டு போயிட்டு அடுத்த பக்கத்துல 4 ஒயர்கள் இருக்கு பாருங்க, அதை வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 3வது ஒயருக்கு மேல, 2வது ஒயருக்கு கீழே, 1வது ஒயருக்கு மேல இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒயர் வந்து திரும்பவும் ரைட் சைடே வந்துடும். இதே தான் வந்து திரும்ப திரும்ப நம்ம போட போறோம். இந்த ஹேண்டில் போடும்போது நீங்க வச்சுட்டு போக முடியாது, ஃபுல்லாவே போட்டுட்டு தான் நம்ம வந்து வச்சுட்டு போக முடியும். நீங்க வந்து இப்பதான் கத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 ஒயர் ஹேண்டில் கத்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து மேல கொடுக்குறேன். அந்த ஹேண்டில் நீங்க போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் 3 ஒயர், 4 ஒயர், 5 ஒயர் எல்லாம் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இது வந்து நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஒயர் ஹேண்டில் பழகிக்கோங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த ஹேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டினியூஸா ஒயர் வந்து எவ்வளவு லென்த்துக்கு இருக்கோ அவ்வளவு லென்த் போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும். ஹேண்ட்ல ஃபுல்லா போட்டுட்டு எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறதையும் சொல்றேன். இப்போ வந்து ஹேண்டில் வந்து இவ்வளவு தூரம் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ஹேண்ட்ல வந்து கூடையோட அட்டாச் பண்ணலாம். இந்த சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதே மாதிரியே தான். இதுல வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த கிரீன் கலர் ஒயரை கூடைக்குள்ள விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துக்கலாம். நம்ம இங்க இருந்து எத்தனை நாட்ஸ் விட்டு நம்ம இன்செர்ட் பண்ணமோ அதே கவுண்டிங்ல இங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ல இந்த மாதிரி கையில பிடிச்சிட்டு இடது கையால ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வழக்கமா போடுற மாதிரியே தான் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 3வது ஒயருக்கு மேல, 2வது ஒயருக்கு கீழே, 1வது ஒயருக்கு மேல திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இப்போ வந்து இந்த 2 சைடு ஹேண்டிலும் கூடையோட அட்டாச் ஆயிடுச்சு. இனி வந்து ஒரு 4-5 நாட்ஸ் வந்து போட்டுக்கலாம். நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அதே பிளேஸ் வரையும் போட்டு வரணும் இல்லையா, அதனால ஒரு 4-5 நாட் வந்து கண்டினியூஸா போட்டுக்கலாம். இப்போ வந்து இவ்வளவு தூரம் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து எல்லா ஒயர்களையும் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த 5வது ரோல வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே பிளேஸ்ல இன்செர்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுல 2 சைடுலயும் 4 ஒயர் இருக்கு. ஒரு சைடுல 4 ஒயர்களையும் ஒரு நாட்டுடைய அடுத்த ஹோல்ல இன்னொரு 4 ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிட்டு உள் பக்கமா நாட் போட்டுட்டு ஒயர்களை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒயர்களை எவ்வளவு லென்த்துக்கு இன்செர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஹேண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நல்லாவே உள்ள சொருகி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்களை கட் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க 4 ஒயர் ஹேண்டில் ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இதுக்கு வந்து உள்ள வந்து நம்ம ஸ்டஃப் ஒயர் வைக்க தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.